இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆங்கில புத்தாண்டுக்கு ஸ்பெஷலாக கல்யாண வீட்டில் எப்படி ரவை கேசரி பண்ணியிருப்பாங்களோ அது போலயே பண்ணியிருக்காங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக வந்திருக்குங்க. இந்த கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 2 ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிஸ்மிஸ் பழம் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரணும். அதே போல் முந்திரி பருப்பு நல்லா செவந்து வரணுங்க. பாருங்கள், இப்போ நல்லா உப்பி வந்துருச்சு கிஸ்மிஸ் பழம். முந்திரி பருப்புமே நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த நெய் இப்படியே இருக்கட்டும். இதில் 1 கப்புக்கு ரவை சேர்த்துக்கிறேங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ நான் இன்றைக்கி ரவை சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இந்த ரவையை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இப்போ ரவை கொஞ்சம் வறுக்கும் போது நெய் பத்தாமல் இருந்துச்சு. அதனால் ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு நல்லா அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு வறுத்துக்கலாங்க. பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அப்படியே மணலாக அப்படியே நெருன்ட்டு எப்படி பொழுன்னு இருக்குது பார்த்தீங்களாங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது கூடவே நம்ம ரவை எடுத்தோம் இல்லையா, அந்த கப்புக்கேவும் 3 கப்பு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாங்க. நம்ம ரவை வறுக்கும் போதேவும் பக்கத்துலேயும் அடுப்பில் தண்ணியை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துக்குங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. மொத்தமாக தண்ணியை சேர்த்துடாமல் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்குங்க. அப்போ தான் இந்த ரவையில் கட்டிகள் விழுகாமல் நல்லா ஒன்று போல் நம்மளுக்கு வருங்க. பாருங்கள், கொஞ்சமாக நான் எல்லா தண்ணியுமே சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ரவையை ஒரு சின்ன கடாயில் தான் வறுத்தேன். நம்மளுக்கு கலந்து விடுறதுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விடுறதுக்கு பத்தாதுன்னா இப்போ ஒரு பெரிய கடாய்க்கு மாற்றிக்கிட்டேங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுடலாங்க. இந்த தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போ நம்மளுக்கு ரவை நல்லா வெந்து கெட்டியாக வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த நேரத்தில் நம்ம ரவை எடுத்த கப்புலேயும் 1/4 கப்புக்கு சுகர் எடுத்து சேர்த்துக்கலாங்க. இது நார்மலான இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இனிப்பாக தித்திப்பாக சாப்பிட்ணோம்னா 1/2 கப்பு கூட சேர்த்துக்குங்க. இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ரவையில் நம்ம சுகர் சேர்த்த உடனே நல்லா சுகர் கரைஞ்சி நல்லா நெழுன்னு வருங்க. கெட்டியாக இருந்தது மறுபடியும் கொஞ்சம் தண்ணியாக மாறும். இங்கே பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. கட்டிகள் எல்லாம் எதுவுமே இல்லாதபடிக்கு. இப்போ இது கூடவே ஒரு 3 ஏலக்காவை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கிறேங்க. அதே போல் ஏலக்காய் பொடியும் ஒரு ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபுட் கலர் பிடிக்குதோ அந்த கலர் கூட சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது கூடவே நம்ம ரவை எடுத்தோம் இல்லையா, அந்த கப்புக்கு ஒரு 1/4 கப்புக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கோல்டு வின்னர் தான் சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் சேர்த்து செய்யும் போது நம்ம காலையில் எப்படி நம்ம கேசரி பண்ணி வச்சுருக்கோமோ அதே போல் சாயங்காலம் வரைக்கும் இருந்தாலும் கூட அந்த நெழுன்ட்டு அப்படியே சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி எல்லோ ஃபுட் கலர் தான் சேர்த்துருந்தேன். என்னோடய பொண்ணு எனக்கு ஆரஞ்சு கலர் தான் வேணும்னு சொல்லிட்டா. அதனால் நான் ஆரஞ்சு கலருக்கு மாற்றிக்கிட்டேங்க. நீங்கள் உங்கள் குழந்தைகள் என்ன கலர் கேட்குறாங்களோ அதுக்கு தக்கன கலரில் செஞ்சு கொடுங்க. இப்போ இது கூடவே ஒரு 3 ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாங்க. கடைசியாக லாஸ்ட்டாக அந்த 3 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அதையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு கல்யாண வீட்டு ரவை கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி ருசித்து சாப்பிடுவாங்க. இது போல் ரவை கேசரி நீங்களுமே ஆங்கில புத்தாண்டுக்கு செஞ்சு குடும்பத்தோடு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த கேசரியை நானும் சாப்பிட்டு பார்த்துட்டேங்க. கரெக்டான இனிப்போட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.